படம் மாதிரி இருக்கு. எக்ஸலண்ட். சும்மா அப்படி நடிச்சிருக்காரு. புது படம் மாதிரி இருக்கு. தளபதி அராஜகம் கலாட்டா. இளைய தளபதி தான். நாங்களாம் இந்த தளபதியை பார்க்க அப்போ கிடைக்கல, இப்ப பார்த்து கொண்டாடுற மாதிரி இருக்கும். 2-3 வாட்டி பார்க்கலாம் போல இருக்குது. எவ்வளவு என்ன கிளாப் மூமெண்ட், என்ன சாங், என்ன காமெடி, அது அடிச்சிக்கவே முடியாதுங்க. தளபதி வடிவேல் காம்பினேஷன் எல்லாம் இனிமே வரவே வராது. இந்த மாதிரி எல்லாம் சான்ஸே இல்லை. என்ன வாடி வாடி சாங்கே வருதுங்க. வாடி சாங்குக்கு 100 வாட்டி பார்க்கலாம். அந்த மாதிரி இருக்கு. ரிப்பீட் எல்லாம் போட்டாங்க. வேற லெவல் சூப்பரா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸோட போங்க, ஃப்ரெண்ட்ஸோட பயங்கரமா என்ஜாய் பண்ணலாம். சாங்ஸ்ல வந்து அந்த குத்து சாங் தான் வடிவேலோட ஆடுறாங்க. பயங்கர வைப். மொத்த எல்லா கூட்டம் கால்ல சுளி புடிச்சி இந்த மாதிரி பைத்தியம் ஆயிட்டோம் நாங்க எல்லாருமே. லவ் சீன் எல்லாம் பார்த்தா விஜய் ரொம்ப கியூட்டா ரொம்ப அழகா இருந்தாரு. நாங்க ரொம்ப ரசிச்சு இருந்தோம். சரி, வடிவேலோட காமெடி, வடிவேலோட காஸ்டியூம் டிசைன், ஃபேஷன் டிசைனிங் யார் பண்ணாங்கன்னு தெரியல. அப்பவே கார்கோ பேண்ட்ல போட்டாரு அவரு. ஆமா, தேங்க்யூ. அடுத்த வேற லெவல் தலைவா. எப்பவுமே தலைவர் ஜனதா வேற லெவல் பண்ணுவோம். கடைசி படம் ஜனநாயக வேற லெவல் சம்பவம். வேற லெவல். அந்த வடிவேலு காமெடி, சந்தான காமெடி வேற லெவல் தலைவா. அவ்வளவுதான். டிவில பார்த்தா நான் தேட்டர்ல வீட்டுல வேணாதான் நான் போய் அடம் முடிச்சு போனேன் தலைவா. வைப் படம் ஒர்த்து ப்ரோ. எத்தனை வாட்டி போட்டாலும் போயிட்டு தான் தலைவர். வேற லெவல். சந்தானம் தான் தலைவா. அங்க மைண்ட் இது வேற லெவல் படம். சூப்பர். செம்ம செலிப்ரேஷன். நல்லா இருக்கு. சூப்பர். ஜாலியா என்ஜாய் பண்ணோம் ப்ரோ. விஜய் தான் நல்லா இருந்துச்சுண்ணா. சூப்பரா இருந்துச்சுண்ணா. அவரு எப்படி பார்த்தாலும் படம் வேடல தானா. படம் வேடல விஜய் தானா. நல்லா இருந்துச்சுண்ணா. அதோட அவர் முகம் தானா. காமெடி வடிவே நல்லா இருந்துச்சு. பிக் ஸ்கிரீன் அதுதான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்ல சம வைபா இருந்துச்சு. சாங்லாம் ரொம்ப நல்லா ரொம்ப கியூட். லைக் சமயா இருந்துச்சு. விஜய் படத்துல அடுத்து ஏதாவது ரீரிலீஸ் பண்ணனும் எது பண்ண சொல்றீங்க? பழைய படத்துல நண்பன் பண்ண சொல்லலாம். கிரி, சர்க்காரு, கில்லி இதுமாரி படம்லாம் ரிலீஸ் பண்ணலாம். ஏன்னா இப்போதைக்கு ரசிகருக்கு அதுதான் வருது. இந்த படமே வந்து ஒரு ஜனநாயகம் மாதிரி தான் இருக்குது. ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகல, ஆனால் அந்த படத்துக்கு அது மாதிரி ஜனம் வந்துருக்குன்னா விஜய் மேலே இருக்கிற பற்று தான். இருந்தாலும் ஒரு அரசியல் சூடு பிடிப்பு தான். இதெல்லாம் பார்க்க சந்தோஷம் தெரியுது. அரசியலுடைய சூடு தான். ஏன்னா ஒரு தானு சார் பெரிய ப்ரொடியூசர். அந்த படத்துக்கு அது எனக்கே தெரியல, இவர் படம் இப்படி ரிலீஸ் பண்ண தெரியல. அவர் வந்து பாத்துக்கிறாரு. ரசிகர் நல்லா இருக்குது. படம் நல்லா தான் இருக்குது. ஆனா இந்த படத்துல ஒரு சின்ன விஷயங்குது. வடிவேல் தான் புள்ள நண்பனா இருக்கிறாரு. ஆனா 2026 இதே வடிவேலு விஜய்க்கு ஆப்போசிட்டாக பேசுவார். இது உறுதி. இதுதான் நான் மெயின் பதிவு பண்றேன். எல்லாம் வந்து ஒரு படத்தை மாதிரி தான் பார்த்தாங்களாம் கண்டி. ஆனா ஒரு சில அரசியல் விதமா வச்சுதான் ஒரு கிளாஸ் பண்ணாங்க. ஒரு டைலாக்லாம் அரசியல் வச்சுதான் எல்லாமே வந்து ரசிக்கிறது கிளாஸ் பண்ணாங்க. ஆனா இதே வடிவேலு ஆப்போசிட்டா தான் விஜய்க்கு களத்துல பிரசாரம். ஏன்னா விஜயகாந்துக்கு இதே நிலைமை வந்தது. நான் கரெக்டா புரியுதுங்களா? விஜய் ரசிகர்களே, விஜயகாந்துக்கு இதே வடிவேலு தான் உடைச்சலு. அதே வடிவேலு தான் இப்ப நண்பனா செச்சின்ல நடிச்சுக்கிறாப்புல. வணக்கம். படம் இது என்ன, இது ஏற்கனவே வந்த படம் தான். இது நல்லா தான் இருக்குன்னு சொல்லணும். லவ் படம் இது. எனக்கு தெரிஞ்சு இந்த போக்கிரி பண்ணலாம், கில்லி பண்ணலாம், சர்க்கார் கூட பண்ணலாம். தவறு கிடையாது. என்ன ரீமேக்ல யாரெல்லாம் பண்ண? ரஜினி கூட ரீமேக் நிறைய படம் பண்ணிக்கிறாங்க, கமல் பண்ணிக்கிறாங்க. எல்லாருமே ரீமேக் பண்ணலாம் தான். புரியுதா? பண்ணலாம், தவறு கிடையாது. இப்போதைக்கு காலகட்டத்துக்கு 2025 இப்படியே ரீமேக் பண்ணினே வரலாம். பேரரசு ஒரு படம் 2-3 படம் எடுத்துக்கிறாரு, அவருக்கு பண்ணலாம். நிறைய மார்க்ஸ் படம்லாம் அவருக்கு நிறைய இருக்குது. அதெல்லாம் இப்ப எடுத்து போட்டா அரசியலுக்கு ஒரு புள்ளியா தான் இருக்கும். சூப்பரா இருக்கு படம். வேற செம்ம வைப் ப்ரோ. போய் பாருங்க ப்ரோ. நீங்களும் படம் வேற லெவல் ப்ரோ. இப்ப பகவதி வந்தா கூட வேற லெவல். அந்த படம் அரசியல் படம். இப்ப வந்தா கூட அந்த படம் வேற. தளபதி தான் 2028 அந்த ஜனநாயகம் வந்தாலும் தளபதி பராசக்தி வந்தா எந்த மாதிரி படம் வந்தாலும் நாங்க தான் அந்த படத்துல கிங்கு. படம் நல்லா இருக்குல்ல. டிவிக்கு கதை எங்க படம் தலை ஃபர்ஸ்ட் செலிப்ரேஷன் ரொம்ப பிளாஸ்ட் ப்ரோ. தேட்டரே பிளாஸ்ட் போடுவாங்க. ரோகிணி ஃபுல்லா தேட்டர் மேல தான் விளையாடி இருந்தோம். செம்மையா இருந்துச்சு. சின்ன வயசுல பார்த்தது வந்து பாக்குற செம்மையாகுது. இன்னொன்று என்னன்னா ஃபுட்பால் ஆகி போச்சு எல்லாம் வந்துச்சு. ஏன்னா தளபதி படம் இப்படிதான் வச்சு எவ்வளோ கன்ஃபார்ம் வச்சிருவாங்க. சூப்பரா பண்ணிருக்காங்க.
அப்புறம் இந்த லவ் சீன் இருக்கீங்க பார்த்தீங்களா 90s சூப்பரான டிராகன் படம் வந்துச்சு பார்த்தீங்களா டிராகன் படம் 2K கிட்ஸுக்கு எப்படி லவ் ஸ்டோரி எப்படி இருக்கும் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 90s கிட்ஸ் யாரும் மிஸ் பண்ணியிருந்தா கன்ஃபார்ம் வந்து பாருங்க லவ் ஸ்டோரி காலேஜ் டைம்ல மிஸ் பண்ணியிருப்பாங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் செம்ம ஃபீல் சத்தியமா லாஸ்ட் டைம் நான் பார்க்கும்போது தளபதியோட எந்த படத்தை ரீலீஸ் பண்ணா நல்லா இருக்கும் கத்தி பண்ணலாம் பெஸ்ட் ப்ரோ கத்தி பண்ண சத்தியமா ப்ரோ ஓப்பனா சொல்ல போனா ப்ரோ தான் ப்ரோ சூப்பர் ப்ரோ சூப்பர் டிவி எல்லாம் பார்த்துருப்பீங்க இப்போ தேட்டர்ல போகும்போது எப்படி இருக்கும் நல்லா இருக்கு ப்ரோ மாசா இருக்கு விண்டேஜ் தளபதி எப்படி இருக்கு அவர் எப்பவுமே மாஸ் தான் ப்ரோ ஆமா இருக்கு ப்ரோ சூப்பரா விண்டேஜ் தளபதி எப்படி இருக்கு சூப்பர் இளைய தளபதி தான் ப்ரோ காமெடி இதெல்லாம் டிவில பார்த்துக்குவோம் தேட்டர்ல பார்க்கும்போது சூப்பரா இருந்துச்சு வைபா இருந்துச்சு படம் நல்லா இருக்குண்ணா சூப்பர்ண்ணா விண்டேஜ் தளபதி எப்படி இருக்கு செம்மையாக இருண்ணா நீங்களே உள்ளே போய் பாருங்க எல்லாம் பார்த்துக்குவோம் தேட்டர்ல பார்க்கும்போது எப்படி இருக்கு ரீல்ஸ்ல பாக்குற மாதிரி தேட்டர்ல அந்த மாதிரி இதுண்ணா கொளுத்துறாங்க போட்டு ஸ்கிரீன் அந்த மாதிரி பேசுறாங்க உள்ள எல்லாரும் பண்ணி பார்த்தீங்களா செம்மையாக ப்ரோ ப்ரோ பேசு ப்ரோ என்ஜாய் பண்ணி பார்த்தீங்களா ப்ரோ நல்லா இருந்துச்சு ப்ரோ விண்டேஜ் தளபதி எப்படி இருக்கு ப்ரோ தளபதி எப்பவுமே அல்டிமேட் தான் ப்ரோ தளபதி எதுவும் குறைய சொல்ல முடியாது ஃபோன்ல ரீல்ஸ் எல்லாம் பார்த்துக்குவோம் தேட்டர்ல ப்ரோ தேட்டர்ல அதுவும் ரோஹிணியில பாக்குறது வேற மாதிரி ப்ரோ அது நெக்ஸ்ட் ஜனநாயகி தான் ப்ரோ வெயிட்டிங் டிவிக்கே ப்ரோ படம் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ விண்டேஜ் தளபதி எப்படி இருக்கு சூப்பரா இருந்துச்சு ஜாலியா விண்டேஜ் இருந்துச்சு தளபதி எப்படி இருக்கு ஆ விண்டேஜ் தளபதி சூப்பரா இருந்துச்சு ஃபோன்ல ரீல்ஸ் எல்லாம் பார்த்துக்குவோம் தேட்டர்ல பிக் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது சூப்பரா இருந்துச்சு என்ஜாய் பண்ற மாதிரி என்ஜாய் பண்ணலாம் பாட்டு என்ஜாய் பண்ணலாம் ஜாலியா எல்லாரும் சூப்பரா இருந்துச்சு வடிவேல் காமெடியில பிக் ஸ்கிரீன்ல நல்லா இருந்துச்சு எல்லாமே ஜாலியா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டே பார்க்கறதுக்கு எல்லாம் ஃபேமிலியா இருந்து பார்க்கலாம் ஜாலியா இருக்கும்